என் அன்பு குழந்தையே, உனது ஆசீர்வாதங்களுக்கு முட்டுக்கட்டையாக இருந்த ஒவ்வொரு தடையையும் நான் இப்போது தகர்த்து கொண்டிருக்கிறேன். உன் முன்னேற்றத்தை தடுக்க எதிரி கட்டிய ஒவ்வொரு சுவரும், உன் கனவுகளை கட்டி போட்டிருந்த ஒவ்வொரு சங்கிலியும் என் கரத்தினால் இப்போது உடைக்கப்படுகின்றன. நீ முழுமையான ஆசீர்வாதத்தை பெறுவதை தடுத்து நிறுத்திய அந்த வேலிகள் அனைத்தும் தகர்க்கப்படுகின்றன. இது என்றோ ஒரு நாள் நடக்கும் காரியம் அல்ல. இது வெறும் தூரத்து வாக்குறுதியும் அல்ல. பரலோகத்தின் நீதிமன்றத்தில் இதற்கான ஆணை ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்டுவிட்டது. அதன் செயல்பாடு ஆவிக்குரிய மண்டலத்தில் இப்போதே தொடங்கிவிட்டது. உன் முன்னே பூட்டப்பட்டிருந்த கதவுகள் அவற்றின் நிலைகளிலிருந்து பெயர்க்கப்படுகின்றன. உன்னை வெளியே நிறுத்திய பூட்டுகள் சிதறடிக்கப்படுகின்றன. அசைக்க முடியாதவை என்று நீ நினைத்த வாசல்கள் மிகுந்த பலத்துடன் திறக்கப்படுகின்றன. இனி எந்த சக்தியாலும் அந்த கதவுகளை மீண்டும் மூட முடியாது என்பதை நீ உறுதியாக நம்ப வேண்டும். உனது புதிய வாழ்வின் ஆரம்பம் இதுவே. நீ இந்த தருணத்திற்காக நீண்ட காலமாக காத்து கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். உனது நோக்கத்தை நோக்கி நீ நடந்தபோது வழி அடைக்கப்பட்டிருந்த பல காலங்களை நீ கடந்து வந்திருக்கிறாய். நீ ஜெபித்தாய், விசுவாசித்தாய், நம்பிக்கையுடன் அடிகளை எடுத்து வைத்தாய். ஆனால் ஒவ்வொரு முறையும் நீ எதையாவது அடைய முயலும் போது ஏதோ ஒன்று தடையாக நின்றது. மனிதர்கள் உன்னை ஏமாற்றினார்கள். சூழ்நிலைகள் உனக்கு எதிராக மாறின. உனக்கு மிகவும் தேவைப்பட்ட நேரத்தில் உனது ஆதாரங்கள் வறண்டு போயின. உறுதியாக திறக்கும் என்று நீ எதிர்பார்த்த கதவுகள் பூட்டப்பட்டே இருந்தன. நம்பிக்கைக்குரிய வாய்ப்புகள் கடைசி நேரத்தில் கை நழுவி போயின. தனிமையில் இருந்த நேரங்களில் நான் சொன்னதை நீ சரியாக கேட்டாயா என்று நீயே உன்னை தர்க்கம் செய்தாய். உன் இதயத்தில் நான் விதைத்த தரிசனம் உண்மையானதுதானா அல்லது அது ஒரு பகல் கனவா என்று நீ சந்தேகப்பட்டாய். இந்த ஆசீர்வாதம் உனக்கானது அல்ல என்று நீ அஞ்சத் தொடங்கினாய். ஆனால் நீ இந்த தருணத்தை பார்க்கும் விதத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அந்த தடைகள் நான் உன்னை கைவிட்டு விட்டேன் என்பதற்கான ஆதாரம் அல்ல. மூடிய கதவுகள் உனது விதியை நான் மாற்றிவிட்டேன் என்பதை குறிக்கவில்லை. உனது தாமதங்கள் உனது பலவீனங்களால் அல்லது தவறுகளால் ஏற்பட்டவை அல்ல. உனக்கும் உன் வெற்றிக்கும் இடையில் நின்ற ஒவ்வொரு தடையும் ஒரு தெய்வீக திட்டத்தின் ஒரு பகுதியாகும். நான் உன்னை தடுக்கவில்லை, மாறாக உன்னை பாதுகாத்து கொண்டிருந்தேன். உனக்கு எதையும் கொடுக்க மறுக்கவில்லை, மாறாக உன்னை தயார்படுத்தி கொண்டிருந்தேன். நீ விட்டுக் கொடுக்கிறாயா என்று பார்ப்பதற்காக நான் உனது பொறுமையை சோதிக்கவில்லை. நான் உனக்கு வழங்கப் போகும் அந்த பெரிய ஆசீர்வாதத்தின் சுமையை தாங்கும் அளவுக்கு உனது உள்ளத்தை நான் பலப்படுத்தி கொண்டிருந்தேன். கண்ணுக்கு தெரியாத உலகத்தில் ஒரு பெரிய போர் நடந்து கொண்டிருந்தது. உனக்கு தெரியாமலேயே பல ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வந்தன. உன் எதிரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டு உனக்கு உதவி செய்ய போகும் நபர்கள் சரியான இடங்களில் நிறுத்தப்பட்டார்கள். உனது வாழ்க்கை தேங்கி போயிருப்பதாக நீ உணர்ந்தபோது உண்மையில் நீ ஒரு ஆயத்த கானத்தில் இருந்தாய். நீ பின்னோக்கி தள்ளப்பட்டதாக நினைத்தாய், ஆனால் நீ நிலையாக நிறுத்தப்பட்டாய். நீ ஓரிடத்தில் சிக்கிக் கொண்டதாக நினைத்தாய், ஆனால் நீ பலப்படுத்தப்பட்டாய். நீ மறக்கப்பட்டதாக நினைத்தாய், ஆனால் நான் உனக்காக திறக்கவிருக்கும் கதவின் வழியாக செல்வதற்கு ஏற்றவாறு நீ செதுக்கப்பட்டாய். நீ முதலில் கேட்டபோதே நான் உனக்கு வேண்டியதை கொடுத்திருந்தால் அதை உன்னால் தாங்கியிருக்க முடியாது. அந்த ஆசீர்வாதம் உன்னை உயர்த்துவதற்கு பதிலாக உன்னை நசுக்கி இருக்கும். வாய்ப்புகள் உனது பலத்தை வெளிப்படுத்துவதற்கு பதிலாக உனது பலவீனங்களை அம்பலப்படுத்தி இருக்கும். நான் உன்னை மிகவும் நேசிப்பதால் உனக்கு தீங்கு விளைவிக்கும் எதையும் முன்கூட்டியே கொடுக்கவில்லை. இப்போது காலம் கனிந்து விட்டது. மனித நிகழ்வுகளை தீர்மானிக்கும் அந்த உயர் மண்டலத்தில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. உனது காத்திருப்பு காலம் முடிவுக்கு வந்துவிட்டது. பலப்படுத்தும் செயல்முறை அதன் இலக்கை அடைந்துவிட்டது. நீ இப்போது முன்பை விட தகுதியுள்ளவனாக மாறியிருக்கிறாய். உனது விசுவாசம் சோதிக்கப்பட்டு அது உண்மையானது என்று நிரூபிக்கப்பட்டுள்ளது. உனது பண்பு நெருப்பினால் சுத்திகரிக்கப்பட்டுள்ளது. உனது சொந்த பலம் போதுமானதாக இல்லை என்பதை உணர்ந்ததன் மூலம் என் மீதான உனது நம்பிக்கை ஆழமடைந்துள்ளது. திரைமறைவில் நான் என்ன செய்கிறேன் என்பதை உன்னால் பார்க்க முடியாத நேரங்களிலும் நீ என்னை நம்பியதன் மூலம் உனது முதிர்ச்சி அதிகரித்துள்ளது. உனது ஆயத்த காலத்தில் உத்திரீதியாக அனுமதிக்கப்பட்ட அந்த தடைகள் இப்போது தகர்க்கப்படுகின்றன. அவை திடீரென்று பலவீனமடைந்ததால் அல்ல, அல்லது சூழ்நிலைகள் தற்செயலாக மாறியதால் அல்ல. நீ சரியான சூத்திரத்தை கண்டுபிடித்ததாலோ அல்லது தகுதியின் எல்லையை எட்டியதாலோ அல்ல. மாறாக உனது வெற்றிக்கான நேரம் இதுவென்று நான் கட்டளையிட்டதால் அவை தகர்க்கப்படுகின்றன.
நான் பேசும்போது படைப்பு முழுவதும் எனது வார்த்தைக்கு இணங்க தன்னை மாற்றிக்கொள்கிறது. நீ இப்போது கேட்கும் இந்த வார்த்தைகளின் மூலம் ஆவிக்குரிய மண்டலத்தில் பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஆவிக்குரிய மண்டலத்தில் உனது முன்னேற்றத்திற்கு எதிராக செயல்படும் சக்திகள் உள்ளன. அவை உன்னை கண்காணித்தன. உனது பலவீனங்களையும் அச்சங்களையும் அடையாளம் கண்டன. உனது விசுவாசம் தள்ளாடிய தருணங்களையும் உனது நம்பிக்கை மங்கிய நேரங்களையும் அவை பயன்படுத்தி கொண்டன. உனது எண்ணங்களில் அவை பொய்களை விதைத்தன. அந்த பொய்கள் உண்மையாக தெரிவதற்கு ஏற்றவாறு சூழ்நிலைகளை உருவாக்கின. நீ மறக்கப்பட்டாய் என்றும் உனது ஜெபங்கள் கேட்கப்படவில்லை என்றும் உன்னை நம்ப வைக்க அவை அயராது உழைத்தன. உனது முயற்சிகள் வீணானவை என்றும் உனது கனவுகள் முட்டாள்தனமானவை என்றும் அவை கூறின. ஆனால் அவை ஒரு பெரிய தவறை செய்தன. உனது தந்தை யார் என்பதை அவை மறந்துவிட்டன. நீ எனக்கு சொந்தமானவன் என்பதையும் இருண்ட பள்ளத்தாக்குகளில் நான் என் பிள்ளைகளை கைவிடுவதில்லை என்பதையும் அவை மறந்துவிட்டன. நான் ஒரு காரியத்தை தொடங்கினால் அதை முடிக்காமல் பாதியில் விட்டுவிட மாட்டேன். என் வாக்குறுதிகள் உனது முழுமையை பொறுத்ததல்ல, மாறாக எனது உண்மையுள்ள தன்மையை அடிப்படையாக கொண்டது. இப்போது அந்த தருணம் வந்துவிட்டது. உன்னை எதிர்த்த சக்திகளிடம் நான் கெஞ்சிக் கொண்டிருக்கவில்லை, அல்லது அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. பரலோகத்திலோ அல்லது பூமியிலோ யாரிடமும் நான் அனுமதி கேட்கவில்லை. உனது படைப்பாளி மற்றும் தந்தை என்ற முறையில் உனது உரிமைகளை நீ பெறுவதை தடுக்கும் ஒவ்வொரு தடையையும் தகர்க்கும் எனது இறையாண்மையை பயன்படுத்துகிறேன். நான் ஒன்றை இடிக்கும்போது அது மெதுவாகச் சிதைவதில்லை, அது உடனடியாகவும் முழுமையாகவும் இடிந்து விழுகிறது. எரிகோ மதில்களை நினைத்துப்பார். அவை மனித தரப்படி அசைக்க முடியாதவை. ஆனால் யோசுவாவை நான் முற்றுகையிடச் சொல்லவில்லை, மாறாக அந்த நகரை சுற்றி வரச் சொன்னேன். 7ஆம் நாளில் மக்கள் ஆர்ப்பரித்தபோது அந்த மதில்கள் ஒரு கணத்தில் விழுந்தன. அது வெறும் சத்தத்தால் அல்ல, நான் சொன்னதால் நடந்தது. நீயும் உனது எரிகோவை சுற்றி வந்து விட்டாய். விசுவாசம் முட்டாள்தனமாக தெரிந்தபோதும் நீ உண்மையாக இருந்தாய். இப்போது நான் உன்னிடம் சொல்கிறேன், ஆர்ப்பரித்து கொண்டாடு, ஏனென்றால் தடைகள் விழுகின்றன. நடைமுறை ரீதியாக இதன் பொருள் என்னவென்றால், நிரந்தரமானவை என்று நீ நினைத்த சூழ்நிலைகள் திடீரென்று மாறப்போகின்றன. சரி செய்யவே முடியாது என்று தோன்றிய உறவுகள் ஆச்சரியமான முறையில் மீண்டும் இணையப் போகின்றன. உன்னை நீண்ட காலமாக வாட்டிய நிதி நெருக்கடிகள் நீ எதிர்பார்க்காத திசைகளிலிருந்து வரும் உதவியால் நீங்கப் போகின்றன. உனது உடலில் இருந்த நோய்கள் எனது குணமாக்கும் வல்லமைக்கு அடிபணியப் போகின்றன. பயம், கவலை மற்றும் மன அழுத்தத்தால் உன்னை கட்டிப்போட்டிருந்த மனச்சிறைகள் திறக்கப்படப் போகின்றன. உனது வாழ்க்கை தொழிலில் மூடப்பட்டிருந்த கதவுகள் திறக்கப்படும். கடந்த காலத்தில் உன்னை தவறிப்போன வாய்ப்புகள் புதிய வடிவில் உன்னை தேடி வரும். உனது நோக்கத்தை அடைய உதவும் மனிதர்கள் உனது பாதையில் குறுக்கிடுவார்கள். நீ சம்பாதிக்காத மற்றும் விளக்க முடியாத பேரருள் நீ செல்லுமிடமெல்லாம் உன்னை பின்தொடரும். உனது கடந்த கால கண்ணீர் இப்போது மகிழ்ச்சியாக மாறப்போகிறது. வெற்றியை பற்றி நீ ஒரு முக்கியமான விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தடைகள் நீக்கப்பட்டு கதவுகள் திறக்கப்படும் போது நீ அதன் வழியாக நடக்க வேண்டும். நான் சுவர்களை இடிப்பேன், ஆனால் நீ அந்த நிலத்திற்குள் நுழைய வேண்டும். நான் கதவுகளை திறப்பேன், ஆனால் நீ அந்த வாசலை கடக்க வேண்டும். நான் வாய்ப்புகளை வழங்குவேன், ஆனால் நீ அவற்றை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நீ கஷ்டப்படுவதை பார்ப்பது எனக்கு விருப்பம் என்பதால் அல்ல, மாறாக பயம் உன்னை தடுக்கும் போதும் விசுவாசத்துடன் முன்னால் நடப்பதுதான் உன்னை ஒரு சிறந்த மனிதனாக மாற்றும். நீ நீண்ட காலமாக வெற்றிக்காக ஜெபித்தாய், அது நல்லது. ஆனால் இப்போது உனது ஜெபங்களுக்கு ஏற்றவாறு செயல்பட வேண்டிய காலம் இது. தைரியத்துடன் திறந்த கதவுகளை நோக்கி நகரு. உனது ஜெபங்களுக்கு பதில் கிடைக்கும் போது அதை நிர்வகிக்க உன்னை தயார்படுத்து. வேலைக்காக ஜெபித்தால் உனது தகுதிகளை வளர்த்துக்கொள். உறவுகளுக்காக ஜெபித்தால் பேச வேண்டியவற்றை பேச தயாராகு. விசுவாசம் என்பது சும்மா அமர்ந்திருப்பது அல்ல, அது நடக்கும் என்ற உறுதியுடன் செயல்படுவதாகும். நான் உனக்காக திறக்கவிருக்கும் சில கதவுகள் உனக்கு தகுதியில்லை என்று நீ நினைக்கும் இடங்களுக்கு உன்னை அழைத்துச் செல்லும். உன்னைவிட திறமையானவர்கள் மற்றும் அனுபவம் வாய்ந்தவர்கள் மத்தியில் நீ இருப்பாய். அந்த நேரத்தில் உன்னை நீயே தாழ்த்திக் கொள்ளவோ அல்லது அங்கிருந்து பின்வாங்கவோ நினைக்காதே. நான் தவறு செய்பவன் அல்ல என்பதை நினைவில் கொள். நான் உன்னை அந்த அறைக்குள் அழைத்தேன் என்றால் நீ அங்கு இருப்பதற்கு தகுதியானவன் என்று அர்த்தம். அங்கே நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய சில விஷயங்களும் நீ பங்களிக்க வேண்டிய சில விஷயங்களும் உள்ளன. சில கதவுகள் உன்னை சோதனைகளுக்குள் அழைத்துச் செல்லும். புதிய சவால்கள் உனது வளர்ச்சியை சோதிக்கும். உனது புதிய பொறுப்புகள் புதிய அழுத்தங்களை கொண்டு வரும். அந்த நேரங்களில் பழைய போராட்டங்களே பரவாயில்லை என்று நீ நினைக்கலாம். ஆனால் அந்த சந்தேகங்களை தாண்டி முன்னேறு.
ஒவ்வொரு புதிய ஆசீர்வாதமும் ஒரு புதிய சவாலுடன் வரும். அந்த புதிய பருவத்தில் நீ செழிக்க தேவையான அனைத்தும் உன்னிடம் இருப்பதை நான் ஏற்கனவே அறிவேன். உனக்கு ஒரு குழப்பம் இருப்பதை நான் அறிவேன். மற்றவர்களுக்கு வெற்றி எளிதாக கிடைப்பது போலவும் உனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு போராட்டங்கள் என்றும் நீ நினைக்கிறாய். என்னை மதிக்காதவர்கள் கூட ஆசீர்வதிக்கப்படுவதைக் கண்டு நீ வருந்துகிறாய். ஆனால் நான் உனது பயணத்தை மற்றவர்களுடன் ஒப்பிடுவதில்லை. உனது விதிக்காக வடிவமைக்கப்பட்ட தனித்துவமான நோக்கத்தின் அடிப்படையில் நான் செயல்படுகிறேன். மற்றவர்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் உனக்கானது அல்ல. அவர்களின் கதையின் நேரம் உனக்கு சரியாக இருக்காது. அவர்களின் பாதை உனக்கானது அல்ல. அவர்களின் ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுத்திருந்தால் அது உனது வாழ்க்கைக்கு பொருந்தாது. நீ யாருடனும் போட்டியில் இல்லை. மற்றவர்களுக்கு முன்னால் இலக்கை அடைய வேண்டிய ஓட்டப்பந்தயம் இதுவல்ல. உனது பிறப்பிற்கு முன்பே நான் வடிவமைத்த தனித்துவமான பயணம் இது. ஒவ்வொரு தாமதமும் தடையையும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடுதான் நான் அனுமதித்தேன். எதுவும் தற்செயலானது அல்ல. இப்போது நான் உனக்கு தருவது உனக்காகவே பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட வெற்றியாகும். உனது கடந்த கால தவறுகளை நினைத்து நீ குற்ற உணர்விலும் அவமானத்திலும் இருப்பதை நான் காண்கிறேன். உனது தோல்விகள் உன்னை தகுதியற்றவன் ஆக்கிவிட்டதாக நீயே தீர்ப்பு எழுதிக் கொள்கிறாய். உனது தவறான முடிவுகளால் உனக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்காது என்று உனக்குள் ஒரு குரல் பேசுகிறது. நீ உன்னை தண்டிக்கிறாய். நானும் உன்னை தண்டிக்கிறேன் என்று நினைக்கிறாய். ஆனால் நான் அப்படிப்பட்டவன் அல்ல. உனது கடந்த காலத்தை நான் உனக்கு எதிராக பயன்படுத்த மாட்டேன். நீ எவ்வளவு சிறப்பாக செயல்படுகிறாய் என்பதை பொறுத்து நான் உன்னை நேசிப்பதில்லை. நீ முழுமையாக இருந்தால்தான் ஆசீர்வதிப்பேன் என்ற சட்டமும் என்னிடமில்லை. அப்படி இருந்தால் உலகில் யாருமே ஆசீர்வாதம் பெற முடியாது. உனது கடந்த காலத்தை ஒருமுறை மற்றும் நிரந்தரமாக தீர்ப்பதற்கே நான் வருகிறேன். நான் சிலுவையில் எல்லாம் முடிந்தது என்று சொன்னபோது உனது கடன்கள் தீர்க்கப்பட்டன. உனக்கும் எனக்கும் இருந்த தடை உடைக்கப்பட்டது. நான் உன்னை பார்க்கும்போது உனது தோல்விகளை பார்ப்பதில்லை. மாறாக நான் உன்னை மீட்டெடுத்த விதத்தை பார்க்கிறேன். தடைகள் நீங்கி கதவுகள் திறக்கப்படும்போது நீ பெரும் நன்றியுணர்வை அனுபவிப்பாய். ஒரு காலத்தில் நீ எங்கே இருந்தாய் என்பதையும் இப்போது எங்கே இருக்கிறாய் என்பதையும் ஒப்பிட்டு பார்த்து ஆச்சரியப்படுவாய். அழுகையுடன் உறங்கிய இரவுகளையும் எதுவும் மாறாது என்று நினைத்த நாட்களையும் நீ நினைத்து பார்ப்பாய். நான் உன்னை ஒருபோதும் கைவிடவில்லை என்பதை உணர்ந்து நெகிழ்ந்து போவாய். அந்த நன்றியுணர்வு மிகுந்த தருணங்களில் நீ செய்த ஒரு காரியத்தை செய். உனது சாட்சியை பிறரிடம் பகிர்ந்து கொள். நான் உனக்கு செய்ததை மற்றவர்களிடம் சொல். அதை எழுதி வை. அதனால் நீ அதை மறக்க மாட்டாய். வாழ்க்கை சீராகும்போது பழைய கஷ்டங்களை எளிதில் மறந்துவிடும் குணம் மனிதர்களுக்கு உண்டு. ஆசீர்வாதங்கள் கிடைத்தவுடன் எனது கிருபையை மறந்துவிட்டு உனது சொந்த உழைப்பால் இது நடந்தது என்று நினைக்கத் தொடங்குவாய். வேதனைகள் நீங்கியவுடன் என்னை தேடுவதை நிறுத்திவிடாதே. இந்த வெற்றி என்னுடனான உனது உறவை ஆழப்படுத்த வேண்டுமே தவிர அதை மாற்றிவிடக்கூடாது. உனக்கு பயம் வரும் தருணங்களும் இருக்கும். அது இயல்பானதுதான். நீண்ட காலம் சிறையில் இருந்தவர்களுக்கு சுதந்திரம் ஆபத்தானதாகத் தோன்றும். வறுமையில் இருந்தவர்களுக்கு செழிப்பு மலைப்பாகத் தோன்றும். மூடிய கதவுகளையே பார்த்தவர்களுக்கு திறந்த கதவுகள் பதற்றத்தை உருவாக்கும். அந்த நேரங்களில் நீ தைரியத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். தைரியம் என்பது பயம் இல்லாத நிலையல்ல, மாறாக பயம் இருக்கும்போதும் எனது வார்த்தையின்படி செயல்படுவதாகும். உனக்கு தகுதியில்லை என்று தோன்றினாலும் ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொள். உனக்கு தெரியாத புதிய பருவத்திற்குள் அடி எடுத்து வை. நீ தைரியத்தை தேர்ந்தெடுக்கும்போது உனது நடுக்கத்தை நான் நிறுத்துவேன். உனது இதயத்தை அமைதிப்படுத்துவேன். உனக்கு தேவையான மனிதர்களை நான் அனுப்புவேன். உனது அடுத்த அடியை எடுத்து வைக்க தேவையான ஞானத்தை நான் தருவேன். நீ தனியாக இல்லை என்பதை ஒவ்வொரு கணமும் உணர்வாய். உனது நிஜமான பயணம் இப்போதுதான் தொடங்குகிறது. வெற்றி என்பது உன்னை மற்றவர்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டும். புதிய நிலைகளை எட்டும்போது முன்பு உன்னை கவனிக்காதவர்கள் உன்னை கவனிப்பார்கள். புகழும் வாய்ப்புகளும் உன்னை தேடி வரும். அவற்றுடன் சில சோதனைகளும் வரும். விரைவான முன்னேற்றத்திற்காக உனது நேர்மையை விட்டுக் கொடுக்க தோன்றும். எனது கிருபையால் கிடைத்த வெற்றிக்கு நீயே காரணம் என்று பெருமை கொள்ளத் தோன்றும். உனது புதிய நிலையை சுயநலத்திற்காக பயன்படுத்த தோன்றும். கஷ்டகாலத்தில் உதவியவர்களை மறந்துவிடத் தோன்றும். இந்த சோதனைகளில் நீ வெற்றி பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீ உயர்வடையும் போது பணிவாக இரு. உன்னிடம் அதிகமாக இருக்கும்போது தாராளமாக இரு. இந்த வெற்றி உனது வசதிக்காக மட்டும் தரப்படவில்லை. நீ மற்றவர்களுக்கு ஒரு வழியாக மாற வேண்டும் என்பதற்காகவே கதவுகள் திறக்கப்படுகின்றன. நான் உன்னை ஆசீர்வதிப்பது நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்காகத்தான். துயரத்தில் இருப்பவர்களுக்கு நீ ஆறுதல் அளிக்க வேண்டும். பலவீனமாக இருப்பவர்களுக்கு நீ பலமாக இருக்க வேண்டும்.
நீ பல ஆண்டுகளாக எதிர்பார்த்து காத்திருந்த சில கதவுகள் இப்போது திறக்கப்படுகின்றன. அவை திறக்கும்போது நீ மிகவும் மகிழ்ச்சி அடைவாய். ஆனால் உனக்கு தெரியாத இன்னும் பல கதவுகளும் திறக்கப்பட உள்ளன. நீ ஜெபிக்கவே நினைக்காத வாய்ப்புகள், நீ கற்பனை செய்திராத ஆசீர்வாதங்கள், எதிர்பாராத மனிதர்களின் தொடர்புகள் உன்னை தேடி வரும். இந்த கதவுகள் உன்னை ஆச்சரியப்படுத்தும். உனது எதிர்பார்ப்புகளை தாண்டி அவை இருக்கும். உனது திட்டங்களை விட எனது திட்டங்கள் பெரியவை என்பதை நீ உணர்வாய். எதிர்பாராத கதவுகள் திறக்கும்போது தயங்காதே. எனது வழிகள் உனது வழிகளை விட உயர்ந்தவை. நான் உனது வாழ்வின் அனைத்து பகுதிகளையும் இணைக்கும் விதத்தை நீ பிறகு புரிந்து கொள்வாய். எனக்கு உனது வாழ்வில் அதிகாரம் கொடு. உன்னை ஆச்சரியப்படுத்த எனக்கு அனுமதி கொடு. நீ கேட்டதை விடவும் நினைத்ததை விடவும் அதிகமாகச் செய்ய என்னால் முடியும். தடைகள் தகர்க்கப்பட்டு நீ முன்னேறும்போது உன்னை சுற்றியுள்ள அனைவரும் அதை கொண்டாடுவார்கள் என்று நினைக்காதே. நீ கஷ்டப்படுவதை பார்த்து பழகிய சிலருக்கு உனது வெற்றி சங்கடத்தை ஏற்படுத்தும். உனக்கு உதவி செய்ததாலேயே தங்களை மேலானவர்களாக நினைத்தவர்கள் உனது உயர்வை கண்டு பொறாமைப்படலாம். அவர்கள் உனது ஆசீர்வாதத்தை குறைத்து பேசலாம். உனது கடந்த கால தோல்விகளை நினைவுபடுத்தலாம். அல்லது உனது வெற்றி நிலைக்காது என்று கூறலாம். சிலர் உன்னை விட்டு விலகிச் செல்வார்கள். சிலர் உனக்கு எதிராக செயற்படுவார்கள். இது நடக்கும்போது அதிர்ச்சி அடையாதே. உன்னை விமர்சிப்பவர்களுக்கு விளக்கம் சொல்ல உனது ஆற்றலை வீணாக்காதே. பிறர் வசதிக்காக உனது ஒளியை குறைத்துக் கொள்ளாதே. எனது பேரருளுக்காக யாரிடமும் மன்னிப்பு கேட்காதே. அவர்களை கனிவுடன் நடத்து, ஆனால் அவர்களுக்காக உனது பயணத்தை நிறுத்தாதே. உன்னை ஊக்குவிக்கும் புதிய மனிதர்களை நான் உனது வாழ்வில் கொண்டு வருவேன். மனிதர்களின் அங்கீகாரத்தால் உனது வெற்றி கிடைக்கவில்லை. அதனால் அவர்களால் அதை பறிக்கவும் முடியாது. நானும் நீயும் ஒரு ஒப்பந்தத்தில் இருக்கிறோம். இது மனித ஒப்பந்தங்களைப் போன்றது அல்ல. இது மாற்ற முடியாதது மற்றும் நித்தியமானது. நான் ஒரு வாக்குறுதி அளித்தால் அதை நிறைவேற்ற நான் கட்டுப்பட்டவன். என்னால் பொய் சொல்ல முடியாது. எனது மனதை மாற்றிக்கொள்ள முடியாது. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் உனக்கு நான் சொன்ன வார்த்தைகள் வீணாகப் போகாது. ஆபிரகாம், யோசேப்பு, தாவீது ஆகியோரின் வாழ்க்கையை பார். அவர்கள் நீண்ட காலம் காத்திருந்தார்கள். பல போராட்டங்களை சந்தித்தார்கள். ஆனால் நான் எனது வாக்குறுதியை நிறைவேற்றினேன். உனது வாழ்க்கையிலும் நான் அதையே செய்வேன். உனது வெற்றி உறுதி செய்யப்பட்டது. இது உனது தகுதியால் அல்ல, எனது உண்மையுள்ள தன்மையால் கிடைப்பது. எனவே நம்பிக்கையுடன் இரு, உறுதியாக இரு, விடாமுயற்சியுடன் உன்னை தயார்படுத்து. நான் உன்னுடன் இருக்கிறேன். தடைகள் வீழ்கின்றன, கதவுகள் திறக்கின்றன. உனது வசந்த காலம் தொடங்கிவிட்டது. நீயே நிரந்தரம், இயேசுவே என்